இறந்து போன தன் கணவரோட நண்பன நட்டு ராத்திரி ஓடி போயிட்டு ஒரு பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறாங்க. எதுக்கு அந்த பொண்ணு அவரை நடு ராத்திரில கட்டி பிடிச்சாங்க? பயத்தோட காரணமா? அப்படி இல்லாட்டி அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதா? அன்னைக்கு நைட்டு ராஜுவோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட போது. அந்த ஒரு பிரச்சனையை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஹலோ ரிபான், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஹரிஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ஹரிகரன் பேசிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல ஏகப்பட்ட மர்மமான மற்றும் ரொமான்டிக் சம்பந்தப்பட்ட கதைகளை பார்த்தனா அடுத்தடுத்து போட போறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. இந்த ஒரு வீடியோ பல பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ராஜு, அருண் இவங்க 2 பேருமே பார்த்தனா சின்ன புள்ளையில இருந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலியுமே பார்த்தனா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கனால ஒரு ரிலேஷன்ஷிப்ல உறவினர்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. ராஜுவோட அப்பா பார்த்தனா ஒரு பொலிட்டீஷியன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அதே மாதிரி தனக்கு அடுத்தது தன் பையனை பார்த்தனா அந்த கட்சியில ஒரு பொறுப்புல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. இதே நேரத்துல அருண் அப்படின்ற பையன், இந்த பையனோட குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு செட்டில் ஆன குடும்பம் தான். அவர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாரு. சோ அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி இந்த 2 பசங்களுமே ஸ்கூல்ல பொண்ணா படிச்சுட்டு காலேஜ்லயும் ஒரே இதுல சேர்றாங்க. அந்த இடத்துல தான் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணு அறிமுகமாறா. பிரீத்தியோட குணம் அருணுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சு போயிட்டு, அது மட்டும் இல்லாம பிரீத்தியுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நார்மலா ஃப்ரெண்டா பழகுற ஒருத்தவங்க தான். அதனாலேயே அருணுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிட்டு, அது மட்டும் இல்லாம பிரீத்திக்குமே அருணை பிடிச்சு போயிட்டு, இப்ப அருண், ராஜு, பிரீத்தி 3 பேருமே பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்களா தான் இருக்காங்க. ஆனா இதுல அருண் பாத்தீங்கன்னா பிரீத்தியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இந்த லவ் மேட்டர் பாத்தீங்கன்னா காலேஜ் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் காலேஜ் முடிச்சிட்டு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தங்களோட பெற்றோர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. முதல்ல அருணோட பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பிரீத்தியோட குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார ஒரு குடும்பம் தான். அதனால பாத்தீங்கன்னா இந்த காதலுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க. ஆனா பிரீத்தியோட குடும்பத்துல அப்படி கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா என்னதான் பணக்காரனுக்கு இருந்தாலும் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த காதல் கீதெல்லாம் செட் ஆகாது, இது நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ராஜு என்ன பண்றான்னா தன் நண்பனுக்காக போயிட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி அவனோட தலைமையில பாத்தீங்கன்னா திருமணத்தை ஏற்பாடு பண்றான். சோ திருமணத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜுவோட அப்பா அம்மாவும் அருணோட அப்பா அம்மா அப்புறமேட்டு பிரீத்தியோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரோட சொந்தக்காரங்களுமே அங்க இருக்காங்க. ஆனா இதுல பிரீத்தியோட சொந்த பந்தங்களுக்கும் பிரீத்தியோட அப்பா அம்மாவுக்குமே பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா கடமைக்கு ஏதோ பொண்ணு ஓடி போகாம இந்த மாதிரி சொல்லிட்டாலே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி தொலைஞ்சிருக்காங்க. திருமணமும் நடந்துட்டு திருமணம் முடிஞ்ச அடுத்தது கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வயது கிட்டத்தட்ட ஒரு 25, 27 இந்த நிலைமைக்கு இருக்கும். இல்ல பிரீத்திக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 26 வயசு ஆகுது. இல்ல பிரீத்தி என்ன பண்றாங்கன்னா அவங்க படிச்ச அதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலைக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், ஒரு பெரிய பணக்கார குடும்பம் தானே, எதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா திருப்பி வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணோட பேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா தான் படிச்ச அதே காலேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்க எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அருண் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அடுத்ததுமே தன் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா தான் கூடவே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அந்த நட்பை பாத்தீங்கன்னா விட்டுறக்கூடாது அப்படின்றதுல குறிக்கோளா இருக்கிறான். குறிப்பா சொல்ல போனா அருண் பாத்தீங்கன்னா ராஜுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட பாத்தீங்கன்னா இதே வீட்டுல இவங்க 4 பேரும் இருக்கணும். அருண், பிரீத்தி, ராஜு அப்புறம் ராஜுவை கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு 4 பேருமே இதே வீட்டுல ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீக்லி வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாலும் வீக்கெண்ட்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒண்ணு அருண் பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு ராஜுவோட வீட்டுக்கு போவான். அப்படி இல்லாட்டி ராஜு பாத்தீங்கன்னா அருணோட வீட்டுக்கு வந்துருவான். அப்படி இல்லாட்டி இவங்க 3 பேரும் அப்புறம் அந்த பச்சை குழந்தை 4 பேருமே சேர்ந்துட்டு எதுக்காச்சும் பாடத்துக்கு பீச்சுக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு நல்லா தான் பாத்தீங்கன்னா பழகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் அந்த அனன்யா அப்படின்ற குழந்தையுமே பாத்தீங்கன்னா அருண் மேல இருக்கிற பாசத்தை விட ராஜு மேல பாத்தீங்கன்னா இன்னுமே பாசமா இருந்திருக்காங்க. மாமா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
வீட்ல சின்னதா அவங்க அப்பா ஏதாச்சும் அவர திட்டுனா கூட டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜுவுக்கு கால் பண்ணி, "அப்பா என்ன திட்டுறான்" அப்படின்ற மாரி மாட்டி விடுற அளவுக்கு ராஜு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பாசமா இருந்திருக்காங்க. ஒரு வயசு குழந்தைக்குன்னா அந்த ஃபோன்லாம் பார்க்க தெரியும்ல. ஸோ அந்த மாரி. இப்படி இருக்கும்போது தான் இவங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இடி ஒண்ணு விழப்போகுது. என்னன்னு சொல்லி பார்த்தா, ராஜு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது அருண் கால் பண்ணி, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் விஷயமா நான் வந்து வெளியூர் போறேன். வரத்துக்கு ஒரு 2, 3 நாள் ஆகும். அந்த 2, 3 நாள் மட்டும் என் ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கி குடு அப்படின்ற மாரி. இந்த காய்கறி அந்த மாரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. காலேஜ் வந்து பார்த்தா அவ போமாட்டா. 3 நாள் வீட்ல தான் இருப்பா. சோ அவளுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட்டா, "நீ போயிட்டு வா" அப்படின்ற மாரி சொல்லவும், "சரிடா நான் போயிட்டு வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டாரு. சோ பிரீத்தி இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீன்னா, புதுசா கட்டப்பட்ட ஒரு வீடு. அந்த தெருவுல வந்து பார்த்தீன்னா, அதிகமா வீடுகளே கிடையாது. இப்பதான் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு பெரிய வீடுனா, அது பிரீத்தியோட வீடு தான். அதுக்கு அடுத்ததும் கொஞ்சம் தள்ளி, தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. ஆனா, கூப்புற தூரத்துல யாருமே கிடையாது. கொஞ்சம் எல்லாருமே கெட்டையில தான் இருக்கிறாங்க. வீட்ட சுத்தி கேமராக்கள், சிசிடிவி எல்லாமே இருந்தாலும், அருண் சொல்லிட்டு போனதுலேருந்து, ராஜுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல, நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரீத்தி வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு யாருக்கும் தெரியாம தங்கியிருந்து, ஸோ பொழுது விடியற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு போயிருக்கிறாரு. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட சரவுண்டிங்ல அவரு பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அருண் சொல்லிட்டு போன 3வது நாளும் வருது. ஆனா, அருண் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அதுக்கு பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. அந்த போன் கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, அருணுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுட்டதாகவும், முதுகு உடைஞ்சு தலையிலருந்து ரத்தம் போயிட்டு இருக்கதாகவும், ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, பிரீத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. பிரீத்தி உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா, ராஜுக்கு கால் பண்ணி, இந்த மாரி சொல்லிட்டாங்கடா, செத்த வாடா அப்படின்ற மாரி சொல்ல, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு, வேக வேகமா என்ன பண்றாருன்னா, பிரீத்திய கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அண்ட் அருணோட அப்பா, அம்மா எல்லாருமே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா, இப்படி பார்த்துட்டு அமைதியா இருக்கும்போது, டாக்டர்ஸ் வெளில வந்து என்ன சொல்றாங்கன்னா, "பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராச்சும் ஒருத்தவங்க போய் பார்க்கிறதா இருந்தா பாருங்கன்னும்போது, குடும்பமே என்ன சொல்றாங்கன்னா, பிரீத்திய போக சொல்றாங்க. ஏன்னா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு, கடைசியா ஏதாச்சும் சொல்லணும், பேசணும்னா போயிட்டு வாம்மான்னும்போது, அவங்க வந்து பார்த்தோன்னா, இந்த நிலைமையில அவன என்னால பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு அழுகுறாங்க. அதனால ராஜுக்கு என்ன பண்றான்னா, அவங்கள கூட்டிட்டு அந்த வார்டுக்குள்ள போறான். அவரு வந்து பார்த்தோன்னா, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்படி போகுறப்ப, தன்னோட பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு பெத்த பொண்ணு இருக்கு. அவங்க 2 பேரையும் பார்க்கல. ராஜுவ மட்டும் பார்த்துட்டு அழுகுறாரு. அது ராஜு என்ன சொல்றார்ன்னா, "உனக்கு ஒண்ணும் ஆகாது. எப்படி இருந்தாலும் நான் உன்ன காப்பாத்திருவேன். உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா" அப்படின்ற மாரி, இவருமே வந்து பார்த்தோன்னா, கண்ணீரோட பேசிட்டு இருக்கிறப்ப, "என்னடா ஆச்சு? என்ன நடந்துச்சு? அதாச்சும் சொல்லுன்னும்போது" காரு, கருப்பு கலர்ல ஸ்கார்பியோ காரு, எஸ்யூவி காரு. அத மட்டும் தான் அவரு ரிப்பீட்டடா சொல்றாரு. நம்பர் பாத்தியான்னு சொல்லி கேட்கிறப்ப, நம்பர பார்க்கலன்றாரு. ஆனா, ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு. "எப்படி நான் போயிடுவேன்னு தெரியும். நான் போனதுக்கு அடுத்தது, என் பொண்டாட்டியும், புள்ளையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். என்னோட இடத்துல, என்னோட பொறுப்புல இருந்து நீ பார்த்துக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ராஜுவ பார்த்த மாரியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண மூடிட்டாரு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, பிரீத்தியால ஏத்துக்க முடியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்காங்க. "என்னடா இது? இந்த மாரி ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ராஜுக்குமே வந்து பார்த்தோன்னா, மனசு உடைஞ்சு போயிட்டு, அவர் வந்து பார்த்தோன்னா, அப்படியே வெளில போயிட்டு, எந்த ஒரு வார்த்தையும் பேசாம, அங்க இருக்கிற வராண்டால உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. ஸோ விபத்துல இறந்து போனனால, இவர வந்து பார்த்தோன்னா, போஸ்ட்மார்டம் பண்ணி தான் குடுப்போம் அப்படின்ற மாரி டாக்டர் சொல்றாங்க. ராஜு வந்து பார்த்தோன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பொலிட்டிக்கல் குடும்பத்த சேர்ந்தவரு. இவருமே வந்து பார்த்தோன்னா, அவங்க அப்பா இருக்கிற கட்சியில மாவட்ட அளவுல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு. தன்னோட செல்வாக்க வச்சு, அந்த பணத்த உடைக்காம அப்படியே குடுக்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாரு. பட் இது வந்து பார்த்தோன்னா, விபத்து சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர வந்து பார்த்தோன்னா, போலீஸ் நேரடியா போயிட்டு இது பண்ணுன்றனால, கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா, போஸ்ட்மார்டம் பண்ணி தான் குடுப்போம் அப்படின்ற மாரி சொன்னனால, என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாரி அவங்க குடும்பத்தினரும் வந்து பார்த்தோன்னா விட்டுட்டாங்க. ஸோ காலையில ஒரு 7 மணிக்கு அவருக்கு அடிபட்டிருக்கு. 10 மணியில இறந்திருக்கிறாரு. ஈவினிங் வந்து பார்த்தோன்னா, ஒரு 4 மணி டைம்ல ஒரு பணத்த குடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா லேட்டா வந்து பார்த்தோன்னா, ஒரு 6, 6:30க்கு தான் ஒரு பணத்தையே குடுத்திருக்காங்க. ரொம்ப லேட்டா வந்து பார்த்தோன்னா, அந்த சிட்டிலேருந்து இவங்க தங்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு போகுது. ஸோ வீடு வந்து இவரு கட்டுன புது வீட்டுக்கு போகல. அருண் பொறந்து வளர்ந்தார்ல, அந்த வீட்டுக்கு போறாங்க. அது ஒரு பாரம்பரியமான ஒரு வீடு மாரி இருக்கும். அங்க போனதுக்கு அடுத்தது வீட்டுக்குள்ளலாம் பொணத்த வச்சிரல. அவங்க வந்து பார்த்தோன்னா, ஆம்புலன்ஸ்லயே வச்சு பார்த்தீன்னா, அந்த இறுதி மஞ்சள்லாம் செலுத்திட்டு அனுப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு, அந்த பொணத்த வந்து பார்த்தோன்னா, அதே ஆம்புலன்ஸ்ல அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 கிலோமீட்டர் சுடுகாட்டுக்கு போணும். ஒரு ஆற்றங்கரையில இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, பைக்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து பார்த்தீன்னா, பிரீத்தியும், அவங்களோட பேரன்ட்ஸ் அண்ட் மதர் இன் லா ஃபேமிலி அவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்ப அருண் மட்டும் இறந்து போயிட்டார்ல. ராஜு வந்து பார்த்தோன்னா, பின்னாடி கார்ல வந்துட்டு இருக்கிறாரு.
அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல பிரீத்திகெல்லாம் வந்து பார்த்தோன்னா சடங்கு பண்ணி அவங்கள அனுப்பி வச்சுடுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, வெறும் அருணோட பொணமும் அப்புறம் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. அந்த எரிக்கிற நேரம் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் இதாயிட்டு. அந்த சரியான இது செய்யலன்றனால, அது வந்து பார்த்தோன்னா லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அருண் வந்து பார்த்தோன்னா, இறந்து போன நெனச்சு ராஜு வந்து பார்த்தோன்னா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கான். ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்து அவன் கண்ண முழிச்சிட மாட்டானா? அப்படின்ற மாரி சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து பார்த்தோன்னா, அருணோட பிணம் மட்டும் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிறாரு. சின்னதா வெளிச்சம் இருக்கு. அதுல வந்து பார்த்தோன்னா, அது யாருன்னு தெரியல. மேபி வந்து பார்த்தோன்னா, அருணோட மாமனாரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி ராஜு வந்து பார்த்தோன்னா, அத நெனச்சுட்டு ஃப்ரீயா விட்டுட்டான். அதுக்கு அடுத்தது அது எரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது. எரிச்சு முடிச்சதுக்கு வந்து பார்த்தீன்னா, வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அடுத்தது பிரீத்தி வந்து பார்த்தீன்னா, அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போமாட்டேன் அப்படின்ற மாரியும், எனக்காக என் புருஷன் கட்டுன இந்த வீட்ல நான் இருப்பேன். எனக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, அங்கே தான் இருந்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீன்னா, அந்த அடுத்த அந்த 15 நாள் கழிச்சு காரியெல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்தது, திருப்பி இவங்க வந்து நார்மலா வந்து பார்த்தீன்னா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. மாமனார் அண்டு அம்மா, அருணோட அம்மா, அப்பா, ராஜுவோட அப்பா, அம்மா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. "இல்ல வேணாம்மா, நீ வந்து பார்த்தன்னா வீட்லயே இரு. இதுக்கு மேல எதுக்கு உனக்கு வேலை?" அப்படின்னும்போது, "இல்ல நான் வெளில போயிட்டு வந்தாலாச்சும் எனக்கு கொஞ்சம் டிப்ரஷன் குறையும்." அப்படின்ற மாரி சொன்னனால, அந்த பொண்ணோட போக்குலயே வந்து பார்த்தன்னா விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான், அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தன்னா ஏஜ் என்ன ஒரு 26 வயசு தானே இருக்கும். ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றனால, இந்த பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, எல்லாருமே வந்து பார்த்தன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தன்னா பிரீத்திக்கு புடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என் புருஷனுக்கு இடத்துல யாருக்குமே வந்து பார்த்தன்னா நான் குடுக்க மாட்டேன். அவரோட நெனப்பா நான் கடைசி வரைக்கும் இருந்துப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த புதுசா கட்டப்பட்ட அந்த வீட்ல வந்து பார்த்தன்னா தங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான், ராஜு என்ன பண்றாரு, அடிக்கடி வந்து பார்த்தன்னா பிரீத்திய போய் பார்க்க போறாரு. எப்படின்னா, ஒரு பிக்கப் அண்ட் டிராப். இந்த பொண்ண வந்து பார்த்தன்னா, காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு, திருப்பி அந்த பொண்ண வந்து பார்த்தன்னா, எந்த நேரத்தில காலேஜ் விடுவாங்களோ, அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது. அந்த குழந்தைக்கு சாக்லேட்டு, வீட்டுக்கு தேவையான ஆக்சஸரீஸ் வாங்கி குடுக்குறது, இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறாரு. சரியா வந்து பார்த்தோன்னா, ஒரு 1 1/2 மாதங்கள் இந்த மாரி நடந்துட்டு இருக்கும்போது, ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தன்னா, அருண் இறந்து போனதுல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா சொல்லப்போனா, ராஜு இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறது, இந்த பொண்ணு வந்து பார்த்தன்னா, அவங்க கூட பேசுறது, அதுவும் இந்த குறிப்பா அந்த 1 வயசு குழந்தை, மாமா மாமான்னு சொல்லிட்டு இவன பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா, ஒரு கட்டுக்கதை கட்டி, அருண் இறந்து போனதுக்கு முக்கியமான காரணம் ராஜு தான் அப்படின்ட்டும், இவன் தான் என்னமோ பண்ணிட்டான். இந்த பொண்ணு மேல இருந்த ஆசையில அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அருணோட காது படவே பேச ஆரம்பிச்சனால, அருண் என்ன பண்றான்னா, இனிமேட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வர்றது நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கும் பிரச்சனை. ஏன்னா, அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்திருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்ன்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டா போயிட்டு, "எனக்கு ஒரு முக்கியமான வேற வேலை இருக்குமா, அடிக்கடி வந்து பார்த்தன்னா, என்னால இங்க வர முடியாது. நீ வந்து பார்த்தன்னா, பத்திரமா இரு. நான் வந்து உனக்கு அப்பப்ப ஏதாச்சும் தேவைன்னா வரேன்." அப்படின்ற மாரியும், அந்த குழந்தைக்கு தேவையான சாக்லேட்லாம் குடுத்துட்டு, ஒரு குட் பாய் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்படியே வந்து பார்த்தோன்னா, ஒரு நடுவுல ஒரு 3, 4 மாசங்கள் போயிட்டுருக்கு. பிரீத்தியுமே வந்து பார்த்தோன்னா, தனிமையில இருந்திருக்காங்க. பிரீத்தியோட அப்பா, அம்மா போய் பார்த்திருக்காங்க. ராஜுவோட அப்பா, அம்மா போய் பார்த்திருக்காங்க. அருணோட அப்பா, அம்மா போய் பார்க்குறாங்க. இப்படி ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோன்னா, இங்க எல்லாருமே வராங்க. ஆனா, ராஜு வந்து பார்த்தோன்னா, ஒரு நாள் கூட அந்த பொண்ண பார்க்கறதுக்கு போறதோ, அவங்கள பத்தி பேசுறதோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா, அந்த பொண்ண பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லாம, அவரு வந்து பார்த்தோன்னா, தன்னோட வேலைகள பார்த்துட்டு இருக்கிறாரு. அருணோட அப்பாவுமே வந்து பார்த்தோன்னா, "ஏப்பா, அந்த குழந்தை உன் மேல எவ்வளோ பாசமா இருக்கும். ஏன்ப்பா போய் பார்க்க மாட்றியா?" அப்படின்னும்போது, "இல்லப்பா அதிகமா வேலை இருக்கு. என்னால முடியல." "போவோம். கொஞ்ச நாள்ல போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி அத தட்டி சமாளிச்சுட்டே இருந்திருக்காரு. ஆனா, அவங்க யார்கிட்டயுமே வந்து பார்த்தோன்னா, ஊர்ல இந்த மாரி பேசினாங்க அப்படின்றத அவரு சொல்லவே இல்ல. இப்படி ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, இப்படி பேசுறனால, அருண் என்ன பண்றார்ன்னா, மதுவுக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, டெய்லி சரக்கு எடுத்துட்டு யாராவது வந்து பார்த்தோன்னா, அவர் நண்பர எரிச்சாங்கல்ல, அவர சாம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்ணி சமாதி மாரி ஒண்ணு கட்டியிருந்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா, உட்காந்துகிட்டு, சரக்கு அடிச்சுக்கிட்டு, அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா, நண்பன் கிட்ட புலம்பிட்டு இருக்கிற மாரியே இருப்பாரு. "ஏன்டா, உன் பொண்டாட்டிய வந்து பார்த்தன்னா, என் கூட ஃப்ரெண்டா தான்டா பார்த்தேன். ஆனா, ஊர்ல இருக்க எல்லாரும் இப்படி தப்பு தப்பா பேசுறாங்கடா. உன்னோட சாவுக்கு நான் காரணமா? இப்படிலாம் பேசுறாங்க பாருன்னு" சொல்லிட்டு, மனுஷன் வந்து பார்த்தன்னா, அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து பார்த்தன்னா, "டேய் ராஜு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். எப்பயுமே வந்து பார்த்தன்னா, அருண் அப்படிதான் கூப்பிடுவாரு. "டேய் ராஜு" அப்படின்னு சொல்லிட்டு. இவருமே வந்து பார்த்தன்னா, நண்பன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே அவருக்கு இல்ல. இப்ப வந்து திருப்பி பார்க்கிறப்போ உண்மையாலே அவரு இருக்காரு. "டேய்! என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்கிறப்ப, "ஒண்ணும் இல்லடா, நீ புலம்பிட்டு இருந்த. அதான் உன்ன பார்க்கறதுக்காக வந்தேன்." அப்படின்ற மாரி அருண் சொல்றாரு. அப்ப அருண் என்ன சொல்றான்னா, என் பொண்டாட்டி, புள்ளலாம் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்கிறப்ப, "என்னமோ பார்க்காத மாரி பேசுற." அப்படின்றப்ப, அப்ப வந்து அருண் என்ன சொல்றாருன்னா, "மச்சான், என் பொண்டாட்டிய பத்தி உன்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள சொல்லணும்.
நான் உன் மேல வந்து பார்த்தேன்னா, நட்பு வச்சிருக்கேன்றத நம்ம சின்ன புள்ளையிலேருந்து ஒண்ணா இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒண்ணா படிச்சோம். அப்படின்றனால நம்ம 2 பேருக்கும் உள்ள ஒரு நட்பு வந்து பார்த்தீன்னா, சொந்தமா மாறிட்டு. ஆனா, பிரீத்தி நமக்கு வந்து பார்த்தீன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் அறிமுகமானா. 3 வருஷம் ஒண்ணா படிச்சோம். அதுக்கடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா, பிரீத்தி வந்து பார்த்தீன்னா, நம்பிக்கையும், அக்கறையும் வச்சிருக்காடா அப்படின்ற மாரி சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கிறப்ப, திருமணத்துக்கு வந்து பார்த்தீன்னா, ஃபர்ஸ்ட் பிரீத்தியோட வீட்ல எதிர்ப்பு தெரிவிக்கவும், ராஜு தான போயிட்டு பேசி சமாதானம் பண்ணி திருமணம் பண்ணி வச்சாரு. திருமணம் முடிஞ்சு ராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீன்னா, அந்த பொண்ணு உள்ள வரா. உள்ள வந்துட்டு இவங்க 2 பேரும் ஃபார்மாலிட்டி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றான். என்ன ஆசை அப்படின்னா, நம்ம கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீன்னா, நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஃப்ரெண்டான ராஜு தான். ராஜுக்கு வந்து பார்த்தீன்னா, அவனுக்கு எந்த பொண்ணு புடிக்குதோ, அத நம்ம இதே மாரி கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு, அவனுக்கு ஒரு குடும்பம் வரும். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். நம்மலாம் வந்து பார்த்தீன்னா, ஒரு வீடு கட்டி, அதுல வந்து பார்த்தீன்னா, நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அப்படின்ற மாரி. இப்ப அண்ணன், தம்பிலாம் வந்து பார்த்தோன்னா, ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாரி வந்து பார்த்தோன்னா, நம்மளும் ஒரே வீட்ல இருக்கணும். அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்றா. அத கேட்டதுமே வந்து பார்த்தோன்னா, அருணுக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் அப்படின்னும்போது, அவரு வந்து பார்த்தீன்னா, நமக்காக தான் இந்த மாரி பண்ணாரு. சோ நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பொறக்கும்ல. அந்த குழந்தைய வந்து பார்த்தோன்னா, மொதல்ல அவரு கையில தான் வாங்கணும் அப்படின்ற மாரியும், நம்ம குழந்தைக்கு தாய்மாமன் ஒண்ணு இருப்பார்ல, அது அவரு தான் அப்படின்ற மாரி சொல்றான். நீ சொல்றதெல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. பட் அவன் ஒத்துக்க மாட்டானேன்றப்ப, ஒத்துக்க வைக்கணும். அதான் உன்னோட வேலை அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவங்க நெனச்ச மாரியே வந்து பார்த்தோன்னா, இந்த முதல் இரவு முடியுது. முதல் இரவு முடிஞ்சக்கடுத்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ராஜுவோட வீட்டுக்கோ, இல்ல ராஜு இவங்க வீட்டுக்கோ, இந்த பார்க்கு, பீச்சுக்குலாம் போறாங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, பிரீத்தி கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆனப்போ வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பொறக்குது. ராஜு கிட்ட தான் அந்த குழந்தைய குடுக்கணுன்ட்டு அவங்க அந்த பிரசவ அறைக்குள்ள போறப்பவும் கூட சொல்லியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீன்னா, டாக்டர் கிட்ட சொல்லி அந்த குழந்தைய வந்து பார்த்தா மொதல்ல ராஜுவோட கையில தான் வந்து பார்த்தோன்னா வாங்கப்பட்டிருக்கு. ராஜு தான் வந்து பார்த்தோன்னா, அந்த குழந்தைக்கு அனன்யா அப்படின்ற மாரி சொல்லி பேரும் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, இப்ப எதுக்குடா என்கிட்ட சொல்றன்னும்போது, இன்னும் நெறைய விஷயம் சொல்லணும் மச்சான். பட் என்னால வந்து பார்த்தோன்னா, உன்கிட்ட இத இப்போதைக்கு ஷேர் பண்ண முடியல. அப்படின்ற மாரி சொல்லும்போது, இப்ப நீ எங்க போறன்னும்போது, டக்குனு வந்து பார்த்தன்னா, அந்த சுடுகாட்டுல வேல பார்ப்பாங்கல்ல, இந்த வெட்டியான் மாரி, அவங்க வந்து பார்த்தன்னா, "தம்பி பொழுது போச்சு. இந்த இடத்துல படுத்துருக்க. வீட்டுக்கு போப்பா" அப்படின்னும்போது, அப்பதான் அவருக்கு புரியுது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தன்னா, கனவுல தான் அருண் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கோம். அப்ப உண்மையிலே அருண் எங்க போனான்? அப்படின்ற மாரி. அவர் இறந்ததே அப்படிதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது. உடனே என்ன பண்றாருன்னா, நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு, எதுவுமே பேசல. அமைதியா இருக்கிறாரு. குடிச்சிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு, அவங்க அப்பா வந்து பார்த்தா திட்டுறாரு. "எதுக்குடா இப்ப குடிச்சிட்டு வர? உன் நண்பன் இறந்து போயிட்டான். அவன் போனா போட்டுமே! நீ எதுக்கு வந்து இப்ப குடிச்சிட்டு வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிற? நீயும் எங்கள விட்டு போறியா?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்கிறப்ப, எந்த ஒரு பதிலும் சொல்லாம, சிரிச்சுட்டே என்ன பண்றார்ன்னா, பெட்ரூம்ல போய் படுத்திருக்கிறாரு. டெய்லி வந்து பார்த்தன்னா, இதே மாரி விஷயங்கள் திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கு. இப்படியே வந்து பார்த்தன்னா, மாதங்கள் போகுது. ஒரு 6 மாதங்கள் கழிச்சு வந்து பார்த்தன்னா, ராஜுவுக்கு வந்து பிரீத்தி கால் பண்றாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தன்னா, ஃபோனோ ஏதோ பண்ணல. ஃபோன் போட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு அருணுக்கு பொறந்த நாளு. சின்னதா வீட்ல ஒரு கேக் கட் மாரி பண்ணிட்டு, லஞ்ச் வைக்க போறேன். வரியா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல நான் வரல. எனக்கு பத்தி அப்பா, அம்மா வருவாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவரு என்ன பண்றார்ன்னா, கால கட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கால கட் பண்ணதுக்கு அடுத்தது, இவரு அகைன் வந்து பார்த்தன்னா, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, நேரா அவங்க ஃப்ரெண்டோட சமாதில போயிட்டு, "உன் பொறந்த நாளு உன் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. எனக்கு தெரியாது உன் பொறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லிட்டுன்ட்டு, இவரு வந்து பார்த்தன்னா, ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு, ஃப்ரெண்டுக்கு புடிச்ச உணவெல்லாம் வாங்கி வச்சுட்டு, இவரு வந்து பார்த்தன்னா, அங்கேயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. டைம் வந்து பார்த்தன்னா, ஒரு 6 மணிக்கு மேல ஆயிட்டு. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றார்ன்னா, வீட்டுக்கு கிளம்பி போறாரு. வீட்டுக்கு கிளம்பி போகும்போது, வீட்டு வாசல்ல வந்து பார்த்தன்னா, ஏகப்பட்ட கார்கள் நிக்குது. ஒரு 3, 4 கார் நிக்குது. பொதுவா ராஜுவோட வீட்ல வந்து பார்த்தன்னா, கார்கள் நெறைய நிக்கும். ஒரு 4 காராச்சும் இருக்கு. ஆனா, இன்னைக்கு வேற சில பேர் கார் நிக்குது. யாரோட கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராஜுவோட வீட்டுக்கு பிரித்தியோட அப்பா, அம்மா வந்திருக்காங்க. அருணோட அப்பா, அம்மா வந்திருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில நண்பர்களும், உறவினர்களும் வந்திருக்காங்க. இவருக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு இவங்கலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறப்ப, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வைக்கிற தாம்பூலத்தட்டு, பூ இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு ஒரு புரியாத மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, அருணோட அப்பா என்ன சொல்றார்ன்னா, "எப்படி தம்பி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு, அப்பதான் அவரு சொல்றாரு. "நீ வந்து சொன்னீல, பிரீத்திக்கு வந்து பார்த்தன்னா, ஒரு நல்ல பையன பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து பார்த்தன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நீ பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கிறது அதுதான் அப்படின்ட்டோம். பிரீத்தி கிட்ட வந்து பார்த்தன்னா நாங்க பேசிட்டோம். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தன்னா ஓகேன்னு தான் சொல்றா. என் பையன் வந்து பார்த்தன்னா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நெனச்சான். ஆனா விதி வந்து பார்த்தன்னா அவன பாதியிலே கூட்டிட்டு போயிட்டு,
இறக்கறதுக்கு முன்னாடி கூட உன்கிட்ட சொன்னால, என்னோட இடத்துல இருந்துட்டு என் பொண்டாட்டி, புள்ளைய நீ பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, அதனால தான்ப்பா இந்த முடிவ நாங்க எடுத்திருக்கோம். பிரீத்திக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட அப்பா, அம்மா 2 பேரும் தான் கேட்டு சொன்னாங்கன்னும்போது, அவங்க 2 பேரையுமே பார்த்து ராஜு முறைச்சிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம பிரீத்தி வந்து பார்த்தீன்னா, "உன்ன கல்யாணம் பண்ணிப்பா" அப்படின்னவும், டக்குனு வந்து பார்த்தீன்னா, ராஜுவோட அப்பா என்ன சொல்றாரு, "ஏதாச்சும் ஒரு பதில சொல்லுப்பா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீன்னா, எனக்கு புடிச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்க. அருணுக்கு பொறந்த குழந்தை நம்மளோட பேத்தி. புரியுதா?" அப்படின்ற மாரி சொல்ல, "உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி ஆரம்பிக்கிறாரு. டக்குனு வந்து பார்த்தீன்னா, பிரீத்தியோட பேரண்ட்ஸுமே அதான் சொல்றாங்க. "நடந்தது நடந்து போச்சு தம்பி. எதுக்கு இந்த மாரி யோசிக்கிறீங்க? உங்களுக்குமே அவங்க ஃப்ரெண்ட் தானே" அப்படின்னும்போது, "இப்ப நீங்க சொன்னீங்களே, அவ எனக்கு ஃப்ரெண்ட் தான். புரியுதா? என் ஃப்ரெண்டோட மனைவி. எனக்கு சொந்தம் அவ்வளோதான். ஆனா, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கை குடுக்கணும்." அப்படின்ற மாரி ஒரு சின்ன விஷயத்த கூட நான் யோசிச்சு பார்த்தது கிடையாது. அவள வந்து பார்த்தீன்னா, என் ஃப்ரெண்ட் சொன்னான். கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கன்ட்டு. அது எனக்கு குடுத்த ஒரு வாக்கு. ஆனா, அத நான் மீற மாட்டேன். அதுக்குன்னு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாரி பண்ணணுமா? அப்டின்னா கிடையாது. என் மனசுக்கு புடிச்ச மாரி, பிரீத்திக்கு புடிச்ச மாரி ஒரு பையன கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அத நீங்கலாம் பார்க்க தான் போறீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. பிரீத்திய நீங்க எப்படி விருப்பப்பட வச்சீங்க? அவள சம்மதம் வாங்குனீங்க அப்டின்ட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட்டுருங்க. இத இதோட விட்டுருங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட டூ வீலருக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு 2 நாள் கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒரு வரவே இல்ல. சரியா? வீட்லயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர காணோம் அப்டின்ற மாரி தேடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு இருக்காரு அப்டின்ட்டு தகவல் வருது. இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நண்பரோட சமாதிக்கு போய் சரக்கு வச்சுட்டு புலம்பிட்டு இருக்கிறார். "என்னடா இது? நம்ம அப்பா, அம்மாவே இப்டி இருக்காங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்றாங்க. அவங்க வந்து பார்த்தீன்னா, உன் பொண்டாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்றாங்க. நீ சொன்னோட அர்த்தத்தையும் அவங்க புரிஞ்சுக்கலடா. இதெல்லாம் என்னடா நியாயம்?" அப்டின்ற மாரி அவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி புலம்பிட்டே வந்து பார்த்தோன்னா, அந்த இடத்துல மயக்கம் போட்டாரு. அப்படி மயக்கம் போடும்போது, யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா, அவர தூக்கிட்டு போறாங்க. வேற யாரும் கிடையாது. ராஜுவோட வீட்ல வேலை பார்க்குற ஒரு சில பேர் தான். நேரா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அருண் தம்பியோட சமாதில தான் மயக்கம் போட்டு இருந்தாப்ல. தூக்கிட்டு வந்திருக்கோன்னும்போது, அவன் தலையில தண்ணீய ஊத்தி, ட்ரெஸ்ஸ மாத்தி உள்ள போய் படுக்க சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவருக்கு வந்து பார்த்தா தல தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அப்பயுமே வந்து பார்த்தா அவருக்கு போதை தெரியல. அப்படியே வந்து பார்த்தா போய் படுக்குறாரு. படுத்துட்டு அவர் வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, அவருக்கு வந்து பார்த்தன்னா, ஒரு குரல் கேட்குது. "டேய்! சீக்கிரம் எந்திர்றா" அப்படின்ற மாரி. டக்குனு முழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு வந்து பார்த்தன்னா, இருட்டு ரூமு. கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்தன்னா, ஒரு 12, 12:30 இருக்கும். இந்த நேரத்தில வந்து பார்த்தன்னா, வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. யாருக்கு எழுப்புனான்னு தெரியல. பார்க்குறப்ப அவரோட ஃபோன் வந்து பார்த்தன்னா, சைலன்ட்ல இருக்கு. பிரீத்தி வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பிரீத்தி எதுக்கு கால் பண்றா? ஒருவேள அவளுக்கு வந்து பார்த்தன்னா, நம்மள மாப்பிள்ளை கேட்டாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தன்னா, தெரிஞ்சு ஏதாச்சும் தப்பா எடுத்துட்டு ஃபோன் பண்றாளா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த ஃபோன வந்து பார்த்தன்னா, அவரு எடுக்க மாட்றாரு. அப்படியே வந்து பார்த்தன்னா இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தன்னா, 13 மிஸ்டு கால் அப்படின்றத காட்டவும், அவருக்கு வந்து பார்த்தன்னா தூக்கி வாரி போடுது. 13 மிஸ்டு கால். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு வந்து பார்த்தன்னா, இவரே அகைன் கால் பண்ணிட்டு, "என்னாச்சு பிரீத்தி? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, பிரீத்தி அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொல்றாங்க. "என் வீட்ல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்து." அப்படின்ற மாரி ஒரு வார்த்தை தான் சொல்லவும், இவரு அவசர அவசரமா என்ன பண்றாரு, ஃபோன எடுத்துக்கிட்டு, தூங்கிட்டு இருக்க அவங்க அப்பா, அம்மா 2 பேரையும் எழுப்பி, "பிரீத்தி வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனையாம். நான் போய் பார்க்குறேன்." அப்படின்ற மாரி இந்த ஒரு வார்த்தைய சொல்லிட்டு, தன்னோட கார எடுத்துட்டு வேகமா இங்க என்ன பண்றாரு, 4, 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பிரீத்தியோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிரீத்தியோட வீட்லருந்து ஒரு கருப்பு கலர்ல எஸ்யூவி கார் வந்து பார்த்தா, கிராஸ் ஆகி போகுது. ஒரு மர்மமான காரு. இருட்டு நேரம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அது ஒரு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஏரியா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைட் வெளிச்சம் கூட அவ்வளவா இல்ல. ஆனா, அந்த கார வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறாரு கருப்பு காருன்ட்டு. பட் அத ஓட்டிட்டு போனது யாருன்னு சொல்லிட்டு, எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அத அப்படியே இவரு பார்த்துட்டு இருக்கிறாரு. டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட கார நிறுத்திட்டு, நேரா போயிட்டு அந்த வீட்டோட காம்பவுண்ட் செவுர தாண்டி, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பிரீத்தி கிட்ட, மெயின் டோர் கிட்ட நின்னு சொல்றாரு. "பிரீத்தி, நான் தான் ராஜு" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு கதவ தொறந்து பிரீத்தி வந்து பார்த்தோன்னா, அவர கட்டி பிடிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு நைட்டி போட்டிருக்காங்க. அந்த நைட்டி வந்து பார்த்தோன்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு இதா இருக்கு. அத அவர் பார்க்கிறப்பயே வந்து பார்த்தோன்னா, ராஜுக்கு சுத்தமா புரியவே புரியல. ஒரு மாரி ஒரு அதிர்ச்சியில நிக்கிறாரு. எதுக்கு பிரீத்தி அவர கட்டி பிடிச்சாங்க? அப்புறம் அந்த வீட்ல இருந்த அந்த நபர் யாரு? அச்சுவ கட்டி புடிச்சதும், பிரீத்திக்கு வந்து பார்த்தன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ள போறாரா? அப்படி இல்லாட்டி, ராஜு ஏதாச்சும் ஒரு ரகசியத்துக்குள்ள சிக்கிக்க போறானா? இது எல்லாத்துக்குமே விடை அடுத்த எபிசோட்ல இருக்கு. மறக்காம கேட்கறதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து,
சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க.